ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருந்தவர் சசிகலா தான். ஜெயலலிதா பேசியது எப்படியோ எம்ஜிஆர் காதுகளுக்கு சென்றடைந்தது. இதனால் எம்ஜிஆர் கோபத்தின் உச்சிக்கே சென்றார். ஜெயலலிதா மிக நீண்ட கடிதம் ஒன்றில் பல தனிப்பட்ட விஷயங்களை குறிப்பிட்டு மன்னிப்பு கேட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து பல கடிதங்களை எம்ஜிஆருக்கு அனுப்பி கொண்டே இருந்தார். ஆனால் இந்த கடிதத்தின் நகல்கள் திமுகவினரிடம் வலம் வரத் தொடங்கின. பின்னாளில் ஜெயலலிதா கருணாநிதியின் குடும்பம் குறித்து ஏதேனும் விமர்சித்தால் இந்த கடிதங்களில் ஒன்று வெளியாகும். இந்த சமயத்தில்தான் ராஜீவ்காந்திக்கு ஜெயலலிதா கடிதம் எழுதியதாகவும் எம்ஜிஆர் செயலிழந்து விட்டார், ஆகையால் தன்னை முதல்வராக்க வேண்டும் என்று அதில் கூறியிருந்ததாகவும் தகவல் வெளியானது. பின்னாளில் இல்லஸ்ட்ரேட் வீக்லி அந்த கடிதத்தை வெளியிட்ட போதும் ஜெயலலிதா அந்த அளவிற்கு தப்பும் தவறுமாக ஆங்கிலத்தில் எழுத மாட்டார் என்பதை சுட்டிக்காட்டி அது அவர் எழுதிய கடிதமல்ல என்றும் பேசப்பட்டது. உண்மையில் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த நிலையில்தான் எம்ஜிஆர் அப்போது இருந்தார். ஒரு திட்டம் குறித்து அமைச்சர் நெடுஞ்செழியன் ஒரு விளக்கம் கொடுக்க எம்ஜிஆர் வேறொரு விளக்கம் கொடுத்துக் கொண்டிருந்தார். இந்த